ஹலோ கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுக்குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்க போகிறோம். வெறும் தண்ணி வச்சா பார்த்தீங்கன்னா எதுவுமே குடிக்காது இந்த நேரத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட பார்த்தீங்கன்னா மாட்டுத்தீவனம். மாட்டுத்தீவனங்கிறது இப்படி தான் இருக்கும். சிலிண்டருக்கு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தீவனம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 450 சம்திங், இல்லை சாரி 1200 300 சம்திங் இருக்கும் ஒரு மூட்டை. ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 50 கிலோ. இது அந்த மூட்டை 50 கிலோ. இது பார்த்தீங்கன்னா 1200 300 எனக்கு கரெக்டாக தெரியல, விலை கடையை பொறுத்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடி வைப்போம். ஏன்னா வெறும் தண்ணி வச்சா பார்த்தீங்கன்னா அது குடிக்காது. குடிக்காமல் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் தள்ளி விட்டுரும். இந்த மாதிரி ஏதாவது கலந்து வச்சா பார்த்தீங்கன்னா குடிக்கணும்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சிங்க தண்ணி நிறைய ஊற்றி வச்சிங்கன்னா அப்போ குடிக்காது, தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கெட்டு கலந்து வச்சு கன்றுக்குட்டிக்கு வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குடிக்கும். இதில் சில கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை தள்ளி விட்டுரும் குடிச்சு முடிச்சோடனே. அதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாதிலே தள்ளி விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த மாட்டு தீவனம் பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். கத்தாதீங்க, அடுத்தது உங்களுக்கு தான். ஸோ இது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சா டைம் பார்த்தோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் வேலையை. இதே வேணும் பார்த்தீங்களா, வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தலையை உள்ளே விட்டு கீழே கிட மட்டும் திங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். இது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டேங்கன்னா கீழே கிட மட்டும் எடுத்து நின்றுக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பாட்டுறேன். பார்த்தீங்கன்னா மயில் இது பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 2 தடவை வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிற கோழிக்கு போடுற அரிசி, இல்லை கீழே சிந்திக்கிற தவுட்லேருந்து வர அரிசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகும். இது எங்கே தங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு தங்கிட்டு இருக்குது. இன்னொரு 5 குட்டி மயில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலையில். உங்களுக்கு அது வரும்போது நான் காட்டுறேன், அரிசி திங்கும்போது. ஓகே, இவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். பக்கெட்டை உடைக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாக்கு, அந்த பழைய டிவிஸு, டப்பா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தா எடுக்கிறது போயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடுத்த கன்றுக்குட்டி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா